எல்லோருக்கும் வணக்கம். திருமலையில் வரும் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம்க்கு உண்டான விவரங்களும், அதற்கு தேவையான புக்கிங் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்படி டிக்கெட்டு புக் செய்வது, இந்த ஜேஷ்டாபிஷேகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், எப்படி பெருமாளை தரிசனம் செய்வது போன்ற முழு விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஜேஷ்ட மாதத்தில், அதாவது தமிழ் படி ஆனி மாதம், தெலுங்குல ஜேஷ்ட மாதத்துல நடக்கக்கூடிய திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்கள்ல இந்த ஜேஷ்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடக்குது. இது இந்த ஜூன் மாதம் 9, 10, 11 இந்த 3 நாட்கள்ல நடைபெறுகிறது. இந்த ஜேஷ்டாபிஷேகத்துடைய நிகழ்வு என்னவென்றால், உற்சவமூர்த்திகளான மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி இவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு விதமான பூஜை மற்றும் அபிஷேக நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த கிரகம் தங்க கவச்சத்தால போர்த்தப்பட்டிருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த 3 நாட்களின் போது சுவாமியின் மேல் உள்ள தங்க கவச்சமானது கழற்றப்பட்டு இந்த 3 நாட்களும் பஞ்ச லோக சிலையில் வடிவத்திலேயே சுவாமிகள் காட்சியளிப்பாரு. இந்த ஒரு வருடம் முழுதும் இதே தங்க கவச்சம் அணிந்திருக்கிறதுனால அதுல ஏதாவது டேமேஜ்கள் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த 3 நாள்ல அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் எல்லாம் இருந்தா அதை சரி பண்ணி இந்த தங்க கவச்சத்தை மேலும் மெருகூட்டுவாங்க. இந்த 3 நாளும் சாமியுடைய விக்கிரகத்துக்கு தபன திருமஞ்சனம் நடக்கும். அதாவது பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள் நீர் இதனால அபிஷேகம் நடத்துவாங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு கடைசி நாள் அந்த மெருகூட்டப்பட்ட தங்க கவச்சத்தை சுவாமிக்கு திரும்பவும் போர்த்துவாங்க. அது அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் அதே தங்க கவச்சத்துல மலையப்ப சுவாமி அருள் புரிவார். இந்த வருடத்துக்கான ஜேஷ்டாபிஷேகத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஜூன் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது. அதனால நீங்க இந்த விசேஷத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா இந்த வருகின்ற 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு லாகின் பண்ணி ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஜித சேவைக்கு உண்டான ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க. அதன்படி ஆண்கள் வேஷ்டி மட்டும் இருக்கணும். மேலே சட்டையோ உள்ள பனியன் இதெல்லாம் நீக்க சொல்லிடுவாங்க. தேவையானால் மேலே நீங்க அங்கவஸ்திரம் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் சாரி அல்லது சுடிதார் வித்து துப்பட்டா இதோட இருந்தா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த சேவைக்கு 12 வயதுக்கு கீழே உங்கள் குழந்தைகள் இருந்தால் நீங்க அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு எந்த டிக்கெட்டும் தேவையில்லை. ஆனா அவங்களுக்கு ஐடி ப்ரூஃபுக்கு, வயதுக்கு உண்டான ப்ரூஃபுக்கான ஆதார் அட்டை அல்லது ஸ்கூல் ஐடென்டி கார்டு கேட்பாங்க. ஸோ அதை வச்சிருந்தீங்கன்னா உங்க கூட உங்க குழந்தைகளை நீங்க இந்த சேவைக்கு அழைச்சிட்டு போகலாம். இந்த 3 நாள்ல என்னைக்கு நீங்க இந்த சேவையை செலக்ட் பண்ணீங்களோ அன்னைக்கு திருமலையில நீங்க இந்த வைபவத்தை கண்டுகளிக்கலாம். இதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணி 30 நிமிடம் அதிகாலையில அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருந்தா கூட உங்களை சுபதம் என்ட்ரி வழியாக அனுப்புவாங்க. அதனால 7:30 மணிக்கு சரியாக நீங்க சுபதம் என்ட்ரிக்கு போயிடுங்க. சுபதம் என்ட்ரி வழியாக உள்ள போனதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள நுழைந்து இடது பக்கம் கல்யாண உற்சவத்துக்கான வைபவ மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதனால அங்க உங்களை உட்கார வைப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சேவைக்கு 500 முதல் 600 பேருக்கு டிக்கெட்டு கொடுக்கறதுனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதுல ரிப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க முன்னாடி சென்று சுவாமியை நன்கு தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. சரியாக 8 மணிக்கு இந்த சேவை ஆரம்பிக்கும். 8 மணிக்கு முதல்ல ஹோமம் நடைபெறும். இந்த ஹோமம் கிட்டத்தட்ட 40லிருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் நடக்கும். இந்த ஹோமம் முடிந்த பிறகு டிடிடி உடைய உயர் அதிகாரிகள் உட்காருவாங்க. இந்த சேவையை நல்ல விதத்துல பார்க்கணும் அப்படின்னா சுவாமிக்கு இடது பக்கமாக உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னாலும் சுவாமியோட வலது பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இவர்கள் அபிஷேக நிகழ்வுகள் நடத்துவாங்க. அதனால வலது பக்கம் இருந்தீங்கன்னா சரியா உங்களுக்கு தெரியாது. சுவாமியை அமர வச்சிருப்பாங்க.
பிறகு முதலில் தூய்மையான தண்ணீரில் மூலம் அபிஷேகம் செய்வார்கள். பிறகு பால் அபிஷேகம் செய்வார்கள். பிறகு தயிர்ல அபிஷேகம் செய்வார்கள். பிறகு இளநீர்ல அபிஷேகம் செய்வார்கள். பிறகு தேன்ல அபிஷேகம் செய்வார்கள். இறுதியாக மஞ்சள் நீர்ல அபிஷேகம் செய்வார்கள். இது ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தீபாராதனையை காமிப்பாங்க. அந்த தீபாராதனையை காமிச்சிட்டு பக்தர்களுக்கு தூரத்திலிருந்து நமக்கும் காமிப்பாங்க. இந்த மஞ்சள் அபிஷேகம் முடிந்த பிறகு சந்தனம் அரைச்சிருப்பாங்க. கட்டியான சந்தனத்தை 3 விக்கிரகங்களையும் நல்லா தடவி வைப்பாங்க. முகம், கழுத்து, கால் எல்லா இடத்தையும் நல்லா அப்பி வச்சிருப்பாங்க. பிறகு இந்த நிகழ்வு நடக்கும் போதே துளசி மாலை சுவாமிகளுக்கு சாற்றுவாங்க. இந்த நிகழ்வு நடக்கும் போதே நடுவுல வேத மந்திரங்கள்லாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இறுதியாக 3 விக்கிரகங்களுக்கு மேல சல்லடை போன்ற ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. அது மூலமாக வெள்ளி பாத்திரத்துல தூய அபிஷேக தண்ணீர் மூலமாக சுவாமிக்கு இறுதி அபிஷேகம் நடத்தி முடிப்பாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகு சுவாமிக்கு அலங்காரம் செய்வாங்க. வெள்ளை பட்டு ஆடையில அலங்காரம் செஞ்சு புதிய மலர் மாலைகள் எல்லாம் போட்டு நல்ல விதமாக சுவாமிக்கு அலங்காரம் செய்து இந்த நிகழ்ச்சியை முடிப்பாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேக நிகழ்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10-10:30 மணி வரைக்கும் நடக்கும். பிறகு நீங்க சேவையில பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்பெஷல் வழியாக பங்காரு பாக்லி மூலம் அனுப்புவாங்க. நீங்க ஜெயன் விஜயன் வரைக்கும் சென்று அங்கிருந்து சுவாமியை பார்க்கலாம். அந்த சமயத்துல மற்ற பக்தர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எளிதாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு வழக்கம் போல எப்பயும் உள்ள கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவை இது நடைபெறும். 3 நாட்கள்லையும் இதே மாதிரி அபிஷேக நிகழ்வு தான் நடக்கும். ஆனால் இந்த 3 நாளும் மற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். அதாவது ஆர்ஜித பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு முதல் நாள் மாலை மலையப்ப சுவாமிக்கு வஜ்ர கவசம், அதாவது வைரத்தால் ஆன கவசங்களை அணிவிப்பாங்க. டைமண்ட் ஸ்டட்டட் என்று சொல்லக்கூடிய வஜ்ர கவசம் அணிவிப்பாங்க. பிறகு ஆர்ஜித சேவா மண்டபத்திலிருந்து சகஸ்ரதீப அலங்கார சேவை இந்த வஜ்ர கவச்சத்தோடையே நடக்கும். பிறகு சகஸ்ரதீப அலங்காரம் முடிந்த பிறகு 4 மாட வீதியிலும் இந்த வஜ்ர கவச்சத்துடனே சுவாமி உலா வருவாரு. நீங்க இந்த நிகழ்வுக்கு உண்டான டிக்கெட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உள்ள இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். நீங்க இந்த நிகழ்வுக்கு டிக்கெட்டு வாங்காம இருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம். 4 மாட வீதியில சுவாமி உலா வரும்போது அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய வஜ்ர கவச்சத்துடனோ அல்லது முத்தங்கி உடனோ நீங்க சுவாமியை கண்டுகளிக்கலாம். அதே போல 2வது நாள் ஆர்ஜித்த சேவை முடிந்த பிறகு முத்தங்கி கவச்சம் அணிவிக்கிறாங்க. அதாவது முத்துக்களால செய்யப்பட்ட கவச்சத்தை அணிவிக்கிறாங்க. இது சிறப்பாக வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்குது. அதே போல சகஸ்ரதீப அலங்காரம் முடிந்ததும் 4 மாட வீதிகள் மூலம் இவர்கள் உலா வர்றாங்க. இறுதி நாளான பௌர்ணமி அன்று இந்த அபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு புதிதாக மெருகூட்டப்பட்ட டேமேஜ் எல்லாம் அகற்றி புதிய அந்த கவச்சத்தை இந்த சுவாமிகளுக்கு அணிவிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக அந்த கவச்சங்களுக்கு உண்டான விசேஷ பூஜை, அலங்காரம் ஆகியவற்றை செய்யறாங்க. அதனால அன்னைக்கு எந்த ஆர்ஜித்த சேவையும் கிடையாது. பிறகு அன்று மாலை சுவாமி புதிதாக மெருகூட்டப்பட்ட தங்க கவசத்தை அணிந்து உலா வருவாரு. இது அடுத்த 1 வருடம் வரைக்கும் இந்த தங்க கவச்சத்தை தான் அவர் அணிந்திருப்பாரு. நடுவில் இதை விளக்க மாட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் எந்த விதமான ஆர்ஜித்த சேவைகளும் கிடையாது என்பதால் 4 மாட வீதியிலும் மக்கள் அதிக அளவுல காத்திருந்து இந்த பெருமாளை சுவாமி தரிசனத்துக்காக பார்த்துக்குவாங்க. இது டிக்கெட்டு 400 ரூபாய். இந்த 400 ரூபாய் டிக்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு சுவாமியுடைய வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவையும் நீங்க பார்க்க முடியும். அதே சமயத்துல
நீங்கள் சுவாமியை வெகு விரைவிலேயே வந்து தரிசனம் செய்வதற்கு இந்த ஜேஷ்டாபிஷேகம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த சேனலில் நம்ம திருப்பதி திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் டெய்லி எஸ்டிடி எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் மற்றும் இதர விவரங்களை வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு மற்ற அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க. அதன் மூலம் உங்களை தவிர மற்றவர்களுக்கும் இது போன்ற விவரங்கள் வந்து கிடைக்கப்பெறும். அவங்க மறுபடியும் திருப்பதிக்கு வரும்போது அவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.